லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சரி, நடந்தது நடந்து போச்சு. இதுக்கு மேல இதை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம்னு அதை பத்தி யோசிப்போம். எதுவும் பண்ண வேண்டாம் சார். அவரு போனது போனதாவே இருக்கட்டும். நாம அவரை விட இன்னும் பெட்டரான ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணலாம். அதெல்லாம் முடியாது. எனக்கு வினய் அங்கிள் தான் வேணும். அவர் இல்லாம நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். என்ன சொன்ன? உனக்கு வாயால சொன்ன புரியாது. அடிச்சாதான் கேப்பியா? உள்ள வா முதல்ல. மித்ரா, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் விக்ரம் கிட்ட பேசிக்கிறேன். இல்ல சார், இவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நாம தான் கெடுத்து வச்சிருக்கோம். போட்டாதான் அடங்குமா? வா உள்ள. மித்ரா, சொன்னா கேளுங்க. மித்ரா, அதுக்குள்ள இறங்கிட்டானா? மாப்பிள்ள பணத்தாம சைலண்டாவா. உங்க அம்மா பார்த்தாங்க, அப்புறம் அவங்களை என்னால சமாளிக்க முடியாது. வா மித்ரா, சாரி மித்ரா, நான் தப்பு பண்ணிட்டேன் மித்ரா. அதுக்காக என்ன வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா மித்ரா? என்னால உன்னையும் விக்ரமி பார்க்காம உயிர் வாழ முடியாது மித்ரா. என்னால உயிர் வாழ முடியாது மித்ரா. மித்ரா, சாரி மித்ரா. மித்ரா, சாரி மித்ரா. மாப்பிள்ள சொன்னாக்கள் பேசாம உங்க அம்மா பார்த்தாங்கன்னா பிரச்சனை யாரும் பேசாம. சாரி மித்ரா. ஐயோ, பிரச்சனை ஆயிடுச்சு. என்னடா கோலம் இது? காலையில நல்லா சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்துட்டேன், இனிமே குடிக்க மாட்டேன்னு போனா, இப்ப எதுக்கு இவன் குடிச்சிருக்கான்? இவனுக்கு என்னதாண்டா பிரச்சனை? அக்கா, அவன் துக்கத்துல குடிக்கல, நேரம் நில்றா, சந்தோஷத்துல குடிச்சிருக்கா. நீ ஒன்னும் கவலைப்படாத. கவலைப்படாம பின்ன என்னடா பண்ண சொல்ற? சந்தோஷத்துக்கும் குடிப்பேன், துக்கத்துக்கும் குடிப்பேன்னு சொன்னா இப்படி உடம்பு என்னத்துக்கு தாண்டா ஆகுறது? ஏமா அழுவுற? நல்லா உயிர் வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவம்மா. நான் செத்தா கூட செத்துட்டு போறேம்மா. நீ அழுவுதும்மா. மறுபடியும் கிடைச்ச சான்ஸை எந்த மடைனாவது மிஸ் பண்ணுவானாம்மா. மிஸ் பண்ணிட்டோம்மா. என் மித்ராவையும் என் பையனையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற வாய்ப்பை நானே கெடுத்துட்டேம்மா. சொல்லுமா, இனிமே நல்லா எதுக்குமா உயிரோட வாழணும்? மாப்பிள்ள வாய் முடிச்சு சும்மா இருக்க மாட்டேடா, பேசாம. யோ, இப்ப பேசாம அப்புறம் எப்பயா பேசுறது? மித்ரா அங்கிருந்து என்ன துரத்தி அடிச்சிட்டான் மாம்சு. இப்ப நான் பேசி ஆகணுயா? ஏன் என்ன பேச வேணாம் தடுக்க? பேசுறது அதெல்லாம் காலையில பேசிக்கலாம். இப்ப போய் படுக்கலாம் வா. டேய் நில்லுடா. அவன் தான் நிக்க முடியாம தள்ளாடுறானே, நில்லுங்கற. என்னடா இவன் மித்ராங்கறா பையங்கறா? என்கிட்ட எதையாவது மறைக்கிறியா? என்னடா நடக்குது? ஒழுங்கா சொல்லுங்கடா. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. குடிக்க போன இடத்துல ஒரு பையனை பார்த்தான். ஏமாமா, நானும் மித்ரம் ஒன்னா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் பிறந்திருப்பான்ல. அந்த பையனை பார்த்து என் பையன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். மப்பு மண்டைக்கு ஏறினதும் அதையே இங்க வந்து புலம்பிட்டு இருக்கான். இதையெல்லாம் பெருசு எடுத்துட்டு நீ விளக்கம் வேற கேட்டு இருக்க. நீ போய் படுத்துங்க போ. இல்லடா, இவன் பேச்சுல வேற என்னமோ இருக்கு. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மப்புல உளறிட்டு இருக்கா, பெனாத்திட்டு இருக்கான். நீ போய் படுத்துங்க, காலையில பாத்துக்கலாம். நீ போகலையா? அப்ப நாங்க போறோம். வா மாப்பிள்ள, வாடா. மாம்சு, நல்ல முடியல மாம்சு. நான் இங்கேயே படுத்து வர தூங்க போறேன். தூக்க முடியாதுடா. காலை தூக்கி போயிரு அப்படியே. பாத்தியா, நிக்க முடியாது, மப்புல விழுந்து கிடக்குறான். மப்புல பேசின பேச்சா ஏன் பேசின, எதுக்கு பேசின, விளக்கம் வேற கேட்குறேன். காலையில் கேட்டுப்பாரு, என்ன பேசினேன்னா தெரியலம்பா. போய் தூங்குக்கா, இவனை நான் பார்த்துக்கிறேன் போ. அதை போன்னு சொன்னல, நான் பார்த்துக்கிறேன் போ.
இவன் துக்கத்தை சரக்கடிச்சு தீர்த்துக்கிறான், இவங்க அம்மாவோட துக்கத்தை அவள் அழுது தீர்த்துக்கிறான். ஆண்டவா இவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. என்ன விக்ரம் சார், ஏதோ பலத்த யோசனையில இருக்கீங்க போல. என்ன விஷயம்? ஏய் விக்ரம், எல்லாரும் சாப்பிடுறாங்கல்ல, நீயும் சாப்பிடணும்ல. எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணும் வேண்டாம். என் கண்ணு இல்ல, என் ராஜா குட்டி தானே நீங்க. எதுக்கு உனக்கு சாப்பாடு வேண்டாம்? பசிக்கலையா உனக்கு? பசிக்குது, ஆனா இருந்தாலும் சாப்பாடு வேண்டாம். என்னாச்சு விக்ரம்? அதான் பசிக்குதுன்னு சொல்றல்ல, அப்புறம் ஏன் சாப்பிட மாட்டேங்கிற? வினய் அங்கிள் வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். அவர்லாம் வரமாட்டாரு, நீ இப்போ ஒழுங்கா சாப்பிடு. இல்ல, நான் அவர் வராம சாப்பிட மாட்டேன். விக்ரம், தேவையில்லாம என்ன கோவப்படுத்தாத, ஒழுங்கா சாப்பிடு. தானியாவை பாரு, எவ்வளவு சமத்து பொண்ணா சாப்பிட்டுட்டு இருக்கான். உனக்கு என்ன? மித்ரா, ரிலாக்ஸ் மித்ரா. நீங்க எல்லாருக்கும் எவ்வளவு அட்வைஸ் பண்றீங்க, ஆனா இப்ப நீங்களே எவ்வளவு கோவப்படுறீங்களே. விடுங்க மித்ரா, அவன் தான் சின்ன பையன், ஏதோ ஆசைப்படுறான். இப்ப என்ன, விக்ரம்க்கு வினய் அங்கிள் தான் சாப்பாடு ஊட்டி விடணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி மித்ரா, நீங்களே வினய்க்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க, அதான் கரெக்டா இருக்கும். சார், மித்ரா, தப்பு பண்ணாதவங்க யாரும் தண்டனையை அனுபவிக்க கூடாது. நான் சொல்றேன்ல, நீங்க ஃபோன் பண்ணுங்க. அட கூப்பிடு மித்ரா. குழந்தைய தெய்வமும் குணம் இருக்கிற இடத்துல தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. வினய் தம்பி நல்ல பையன், அதனாலதான் நம்ம குழந்தைக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபோன் பண்ணுமா. ஐ ஒருவேளை கோவத்துல போன் எடுக்காம இருக்காரோ? என்ன மித்ரா, ஃபோன் எடுக்கலையா? ஆமா சார், போன் எடுக்கல. பாத்தியா விக்ரம், அங்கிள் இன்னைக்கு ஏதோ பிஸியா இருக்காரு போல இருக்கு. இன்னைக்கு மட்டும் நீயே குட் பாயா சாப்பிடு. நாளையில இருந்து வினய் அங்கிளே உனக்கு வந்து ஊட்டி விடுவாரு. சரியா? இந்தா சாப்பிடு சாப்பிடு. எனக்கு வினய் அங்கிள் வராம எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேணாம். குழந்தை விடுன்னு சொல்றேன்ல, குழந்தைம்மா பாவம். ப்ளீஸ், குழந்தைங்களை இப்படி போட்டு அடிக்காதீங்க. என்ன மித்ரா, இதுக்கெல்லாம் ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவனை எப்படியாவது சமாதானப்படுத்தி சாப்பிட வைங்க. எனக்கு சாப்பாடு வேணாம், எனக்கு வினய் அங்கிள் தான் வேணும். மித்ரா, என்னம்மா இவன் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலன்னா ஒண்ணு குறைஞ்சு போயிட மாட்டான். நீங்க எல்லாரும் சாப்பிட்டு தூங்குங்கம்மா. இப்படி நம்ம செல்லும் கொடுத்துதான் இப்படி வந்து நிக்கிறான். இப்படி வரவங்க போறவங்க கிட்டலாம் ஒட்டிக்கிட்டு கெட்டு போறதுக்கா? பாத்துக்கலாமா? விடுங்க. வா முதல்ல. மித்ரா, வா வா சொல்றேன்ல, வா. வா படு படு. கால் நீட்றா, கால் நீட்டு. தூங்கு. படு. தூங்கு தூங்கு.
ஒருவேளை நாம தான் அவரை தப்பா பேசிட்டோமோ? ச்சே, கொஞ்சம் பொறுமையா பேசிருக்கலாம். என்ன இங்கே படுத்துருக்கோம்? போதில் இங்கேயே மட்டையாயிட்டோமா? டைம் என்னாச்சு? மித்ராவா? என்ன இவ்வளோ மிஸ் கால் வந்திருக்கு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? வினய், இப்படியா தூங்குவேன்? நேரத்தில் திருப்பி கூப்பிடலாமா? சரி, பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஏய் விக்ரம், நான் வினய் அங்கிள் பேசுகிறேன். அங்கிள். அம்மா இல்லையா? அம்மா தூங்குறாங்க அங்கிள். தூங்குறாங்களா? அப்போ யார் எனக்கு எத்தனை தடவை கால் பண்ணது? அம்மா தான் அங்கிள் பண்ணாங்க. நான் தான் பண்ண சொன்னேன். நீங்க பண்ண சொன்னீங்களா? எதுக்கு பண்ண சொன்னீங்கண்ணா? அங்கிள், நான் இன்னும் டின்னர் சாப்பிடவே இல்லை தெரியுமா? என்ன சொல்றீங்க விக்ரம்? மணி இப்ப என்ன ஆச்சு? இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அம்மா என்னை அடிச்சிட்டாங்க அங்கிள். அவங்க கூட நான் இனிமே பேச மாட்டேன் அங்கிள். அம்மா அடிச்சிட்டாங்க, அதனால அவங்க கூட பேச மாட்டேன்னு சொல்றீங்க. சரி, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக நீங்க ஏன் சாப்பிட மாட்டேன்னு சொல்றீங்க? விக்ரம், நீங்க சாப்பிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு பசிக்கும் இல்லையா? சாப்பிடாம இருந்தா அப்புறம் மயக்கம் வரும். மயக்கம் வந்தா அப்புறம் உடம்பு ரொம்ப கெட்டு போயிடும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, அம்மா கிட்ட டிஃபன் எடுத்து வைக்க சொல்லி சாப்பிட்றீங்க. ம், அங்கிள், நான் அம்மா கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னேன்ல. நான் வரேன். நீங்க வரீங்கன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்பதான் நான் போய் சாப்பிடுவேன். உங்க மேல ப்ராமிஸா வரேன். நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க. ஐ ஜாலி ஜாலி, அங்கிள் வராங்க. வேலையை விட்டு இல்ல, வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ள எப்படி போறது?
என்ன மித்ரா, நான் வருவேன்னு நீ எதிர்பார்க்கல? செத்து போயிட்டதா எங்களை நம்ப வச்சு நல்லா ஏமாத்திட்டல. நாங்க என்ன மித்ரா பாவம் பண்ணோம்? உன் மேல அன்பா இருந்ததுதான் நாங்க பண்ண தப்பா? வினய் தானே உன்னை சந்தேகப்பட்டான். நானும் டாக்டரும் உனக்கு என்ன தப்புமா பண்ணோம்? எங்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்த? நானும் டாக்டரும் உன்னை எங்க சொந்த மகளா தானே பாத்துட்டு இருந்தோம். நீ ஏன் எங்களை நம்பல? நாங்கெல்லாம் அந்த அளவுக்கு மோசமானவங்களா? அது சரி, பெத்த அம்மா அப்பாவையே நினைக்காதவ கிட்ட போய் நியாயம் தர்மம்னு நான் பேசிட்டு இருக்கேன் பாரு. நல்லா இரு மித்ரா, நல்லா இரு. உன்ன சொல்லி குத்தம் இல்ல. இந்த காலத்து பொண்ணுங்களே இப்படிதான். நல்லது பண்ணவங்கள காலை வாரி விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்கல்ல. ஆனா இனிமே நான் ஏமாந்துட்டு இருக்க மாட்டேன். எனக்கு நீயும் வேணும், என் பேரனும் வேணும். முடியாதும்மா, என்னால வர முடியாது. நான் செத்தது செத்ததாவே இருக்கட்டும். நீங்களும் டாக்டரும் என் அம்மா அப்பா செஞ்சதை விட பெரிய பெரிய உதவி எல்லாம் செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லலம்மா. ஒரு நாளும் நான் உங்களை நினைக்காம இருந்ததே இல்லை. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கையில எனக்கு பெருசா சந்தோஷம் இல்லைனாலும் இது கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இத நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேம்மா. என்னை விட்டுருங்கம்மா ப்ளீஸ். முடியாது மித்ரா, உன்னால வர முடியலனா என் பேரனை என்கிட்ட கொடுத்துரு. நான் அவனை வளர்த்துக்கிறேன். அங்கிள் வாங்க விக்ரம். விக்ரம் விக்ரம், இதான் உங்களோட பாட்டி. வா, இதாம்மா உன் பேர விக்ரம். வா விக்ரம், எப்படி இருக்க? தங்கம். மித்ரா, என் பேர என்கிட்டே இருக்கட்டுமா? ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, உன்னை கெஞ்சி கேக்குறேன். முடியாதுமா. விக்ரம விட்டு ஒரு நாள் கூட என்னால உயிர் வாழ முடியாது. அவனை தர மாட்டேன். அங்கிள், பேட் மம்மி அங்கிள் என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நான் உங்க கூடவே வந்துடுறேன். என்னையும் கூட்டிட்டு போங்க அங்கிள். டேய் விக்ரம், என்னடா பேசுற? நான் உன் அம்மாடா. நான் உன்னை திட்டிருந்தா அது உன் நல்லதுக்காக தானே திட்டிருப்பேன். நீ என்னை திட்டினல, நான் உன் கூட இருக்க மாட்டேன் போ. சாரிடா. இனிமே நான் உன்னை திட்டவே மாட்டேன். நீ என்னை விட்டு போயிடாதடா. நீ இல்லைன்னு நான் செத்துருவேன்டா. விக்ரம், இங்க பாரு, இனிமே விக்ரம் என் கூட தான் இருப்பான். நீ வேணா இங்கே இருந்துக்கோ.
6 வருஷமா அவனை பிரிஞ்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கொஞ்ச நாள் நீயும் பிரிஞ்சு அந்த கஷ்டத்தை அனுபவி. அப்பதான் நான் பட்ட வலியும் வேதனையும் உனக்கு புரியும். வாமா போலாம். விக்ரம் என்னை விட்டு போகாத விக்ரம். விக்ரம் விக்ரம் விக்ரம்